லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். டெல்லியில் இந்தியா ஐரோப்பிய யூனிய தலைவர்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். उर्सुला फॉन डेर लाइन, दोनों देशों के डेलीगेट्स, मीडिया के साथियों, नमस्कार। अपने दो करीबी मित्रों प्रेसिडेंट कोस्टा और प्रेसिडेंट फॉन डेर लाइन का इस अभूतपूर्व भारत यात्रा में स्वागत करते हुए मुझे बहुत खुशी हो रही है। कोस्टा जी अपनी सरल जीवन शैली और समाज के प्रति प्रेम के आधार पर लिस्बन के गांधी के नाम से जाने जाते हैं और उर्सुला जी जर्मनी की पहली महिला रक्षा मंत्री ने ஒன்றியத்தினுடைய தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா போர்ச்சுகலின் காந்தி என்று அன்போடு உலக நாடுகளால் அழைக்கப்படுகிறார். दुनिया के लिए प्रेरणा है। कल एक ऐतिहासिक क्षण था जब पहली बार यूरोपियन यूनियन के लीडर्स भारत के गणतंत्र दिवस समारोह में मुख्य अतिथि के रूप में शामिल हुए। நேற்று இந்தியாவின் குடியரசு தின நிகழ்வில் முதன்முறையாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக பார்க்கப்படுகிறது. बड़ी लोकतांत्रिक शक्तियां अपने संबंधों में एक निर्णायक अध्याय जोड़ रही है। फ्रेंड्स, இரண்டு சக்தி வாய்ந்த தேசங்களுக்கிடையே வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் வாய்ந்த சில முடிவுகளும் பேச்சுவார்த்தைகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. प्रगति हुई है। साझा लोकतांत्रिक मूल्यों, आर्थिक सिनर्जी और मजबूत पीपल टू पीपल टाइज के आधार पर हमारी साझेदारी नई ऊंचाइयों तक पहुंच रही है। आज हमारे बीच இரு நாடுகளுக்கு இடையேயான மக்களுக்கு இடையிலான நேரடி உறவுகளும் தொடர்புகளும் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது. अधिक भारतीय यूरोपियन यूनियन के देशों में रह रहे हैं और सक्रिय योगदान दे रहे हैं। हमने स्ट्रेटेजिक टेक्नोलॉजी ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு தேசங்களில் இந்தியாவை சேர்ந்த சுமார் 8 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கு வசித்து வருகின்றனர். அந்த நாட்டின் பங்களிப்பில் முக்கிய பங்கை வகித்து வருகின்றனர். सहयोग के नए आयाम स्थापित किए हैं। इन्हीं उपलब्धियों के आधार पर आज की समिट में हमने समाज के सभी वर्गों को लाभ पहुंचाने वाले कई निर्णय लिए हैं। फ्रेंड्स, आज भारत ने இரு தேசங்களுக்கு இடையில் நன்மை பயக்கும் வகையிலான பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. फ्री ट्रेड एग्रीमेंट संपन्न किया है। இரு தேசங்களுக்கிடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. सुखद संयोग है कि आज ही के दिन यूरोपियन यूनियन के 27 देशों के साथ भारत ये FTA कर रहा है। இதன் மூலம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 27 நாடுகளுடன் இந்தியா தடையில்லா வர்த்தகத்தை மேற்கொள்ள போகிறது. इसके यूरोपियन मार्केट तक पहुंच आसान बनाएगा, मैन्युफैक्चरिंग में नए अवसर पैदा करेगा। இதன் மூலம் நம் நாட்டை சேர்ந்த சிறு உற்பத்தியாளர்களுக்கு ஐரோப்பிய சந்தைகளில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதி அதிகரிப்பதன் மூலம் பல புதிய வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் உருவாகும். और यूरोपियन यूनियन के बीच इन्वेस्टमेंट को बूस्ट करेगा, नई इनोवेशन पार्टनरशिप बनाएगा। இதன் மூலம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலம் புதுமை மேலும் அதிகரிக்கும், यानी புதிய கண்டுபிடிப்புகள் மேலும் அதிகரிக்கும். ट्रेड एग्रीमेंट नहीं है, यह साझा समृद्धि का नया ब्लूप्रिंट है। फ्रेंड्स, इस महत्वाकांक्षी FTA के साथ साथ हम मोबिलिटी के लिए भी இது வெறும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இரு தேசங்களுக்கு இடையே வளர்ச்சிக்கான ப்ளூ பிரிண்ட் ஆகும்.
वर्कर्स और प्रोफेशनल्स के लिए यूरोपियन यूनियन में नए अवसर खुलेंगे। இதன் மூலம் இந்தியாவை சேர்ந்த உற்பத்தியாளர்கள், மாணவர்கள், தொழில் செய்பவர்கள் உள்ளிட்ட பலருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். आज हमने इन महत्वपूर्ण लिंकेजेस को भी और मजबूत करने का निर्णय लिया है। फ्रेंड्स, रक्षा और सुरक्षा सहयोग किसी भी स्ट्रेटेजिक पार्टनरशिप की नींव होती है और आज हम इसे सिक्योरिटी एंड डिफेंस पार्टनरशिप के जरिए औपचारिक रूप दे रहे हैं। इससे काउंटर टेररिज्म, मैरीटाइम और साइबर सिक्योरिटी में हमारी साझेदारी और गहरी होगी। பயங்கரவாத எதிர்ப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, சைபர் பயங்கரவாதம் போன்றவற்றில் இரு தேசங்களும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புடன் செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. हमारे सहयोग का दायरा और बढ़ेगा और इसके இதன் மூலம் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளிடையான ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கும். डेवलपमेंट और क्रो प्रोडक्शन के नए अवसर साकार करेगी। இந்திய மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான உறவு உலக நன்மைக்கானது. हम अगले 5 वर्ष के लिए एक और भी एम्बिशियस और होलिस्टिक स्ट्रेटेजिक एजेंडा लॉन्च कर रहे हैं। एक जटिल वैश्विक वातावरण में यह एजेंडा स्पष्ट दिशा देगा, हमारी साझा समृद्धि को இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பன்முக தன்மையில் நம்பிக்கை கொண்டுள்ளன. सुरक्षा सहयोग और सुदृढ़ करेगा और पीपल टू पीपल टाइज को और गहरा करेगा। फ्रेंड, भारत और यूरोपियन यूनियन का सहयोग एक पार्टनरशिप फॉर ग्लोबल गुड है। हम इंडो पैसिफिक से लेकर कैरेबियन तक ट्राइलेटरल प्रोजेक्ट को विस्तार देंगे। इससे सस्टेनेबल एग्रीकल्चर, क्लीन एनर्जी और विमेन एम्पावरमेंट को ठोस समर्थन मिलेगा। हम साथ मिलकर आईमैक कॉरिडोर को ग्लोबल ट्रेड और सस्टेनेबल डेवलपमेंट की एक प्रमुख कड़ी के रूप में स्थापित करेंगे। फ्रेंड्स, आज ग्लोबल ऑर्डर में बड़ी उथल पुथल है। ऐसे में भारत और यूरोपियन यूनियन की साझेदारी अंतर्राष्ट्रीय सिस्टम में स्थिरता को मजबूती देगी। इस संदर्भ में आज हमने यूक्रेन, पश्चिमी एशिया, इंडो पैसिफिक सहित कई वैश्विक मुद्दों पर विस्तार से चर्चा की। இந்த சந்திப்பின் போது நாங்கள் இருவரும் உக்ரைன் விவகாரம், மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக விவாதித்திருக்கிறோம். आज के चैलेंजेस का समाधान करने के लिए ग्लोबल इंस्टीट्यूशंस का रिफॉर्म अनिवार्य है। फ्रेंड, राष्ट्रों के संबंधों में कभी कभी ऐसा क्षण आता है உலகளாவிய நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று நாங்கள் இருவரும் பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொண்டிருக்கிறோம். यहीं से एक नया युग शुरू हुआ। भारत की आज भारत இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். புதிய அத்தியாயம் துவங்கி இருக்கிறது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டின் மூலம் இந்த உறவில் புதிய திருப்பு முனை ஏற்பட்டுள்ளது. मैं एक बार फिर इस अभूतपूर्व यात्रा के लिए, भारत के प्रति आपकी मित्रता के लिए और हमारे साझा भविष्य के प्रति आपकी प्रतिबद्धता के लिए प्रेसिडेंट कोस्टा और प्रेसिडेंट फॉन्डर लायन का हार्दिक धन्यवाद करता हूं। மீண்டும் ஒருமுறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, sir. Request His Excellency Mr. Antonio Costa, President of the European Council, to give his remarks to the media. Prime Minister Narendra Modi,
My dear friends, dear Ursula, ministers, dear Skaya and Maros, good afternoon. Thank you, dear Prime Minister Modi, for welcoming us on this special occasion. We were உங்களின் குடியரசு தின சிறப்பு நிகழ்வுக்கு எங்களை விருந்தினர்களாக அழைத்ததற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி. Such an impressive குடியரசு தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதை எங்களின் சிறப்புரிமையாக கருதுகிறோம், எங்களின் பாக்கியமாக கருதுகிறோம். is a historic moment. இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். On trade, லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.